السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله جعل بر الوالدين من أعظم القربات والإحسان إليهما من أجل الطاعات، وقرن شكره بشكرهما اعترافا لهما بعظيم التضحيات، فقال سبحانه: أن اشكر لي ولوالديك إلي المصير. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، ونشهد أن سيدنا ونبينا محمدا عبده ورسوله، أكرم البشر طبعا وأوفاهم لأهله وذوي رحمه خلقا وصنعا، صلى الله عليه وسلم وعلى آله وصحبه ومن تبعه إلى يوم الدين. கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, இன்றைய ஹுத்துபா ஒரு அருமையான இன்னும் ஒரு தலைப்பை கொண்டிருக்கிறது. அது என்னண்டா, மீசாக்குர் ரஹ்மதி பைனல் ஆபாஇ வல் அப்னா, பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் இடையிலான அருள் என்கிற உடன்படிக்கை. பொதுவாக பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு இடையில் எப்படியான உறவுகள் இருக்கணும், அந்த உறவுகள் வாழ்க்கையில் ஏற்படுத்துகிற அடையாளங்கள் எப்படி, ஒரு பெற்றோர் தன் பிள்ளைகளோடும் பிள்ளைகள் பெற்றோர்களோடும் எவ்வாறு நடந்து கொள்ளணும் அப்படின்றத மிக அழகான முறையில் வழிகாட்டப்பட்டிருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ் அல்லதி ஜஅல பிர்ரல் வாலிதைனி மின் அஅதமி அல் குர்பாத். அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் உரித்தாகட்டும். அவன்தான் பெற்றோர்களுக்கு நன்மை செய்வது, உபகாரம் செய்வதை ஒரு மிகப்பெரிய ஒரு வணக்கமாக ஆக்கியிருக்கிறான். வல் இஹ்சான இலைஹிமா மின் அஜல்லி தாஆத். அவர்களோடு நல்ல முறையில் நடந்து கொள்வது மிக முக்கியமான ஒரு வழிபாடாகும், இன்னும் ஒரு வணக்கமாகும். வகரன ஷுக்ரஹு பிஷுக்ரிஹிமா இஅ்திராஃபன் லஹுமா பிஅதீமி தத்ஹியாத். அல்லாஹு தஆலா அவனுக்கு நன்றி செலுத்துவதையும் பெற்றோர்களுக்கு நன்றி செலுத்துவதையும் சேர்த்து கூறியிருப்பதானது அவர்களது மாபெரும் தியாகத்தை அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான் என்பதற்கான அடையாளமாகும். அல்லாஹ் சொல்கிறான்: அனிஷ்குர் லீ வலி வாலிதைக். எனக்கும் உங்களது பெற்றோர்களுக்கும் நீங்கள் உபகாரம் செய்யுங்கள், நன்றி செலுத்துங்கள். இலையல் மசீர், என்னிடமே திரும்புதல் இருக்கிறது என்று சூரா லுக்மானில் 14வது வசனத்தில் சொல்கிறான். அல்லாஹு தஆலா அவனுக்கு நன்றி செலுத்துமாறும் அதே போல் பெற்றோர்களுக்கு நன்றி செலுத்துமாறும் தன்னோட இணைச்சி சொல்கிறது. பெற்றோர்களுடைய தியாகத்தை அல்லாஹ் என்ன செய்கிறான், அங்கீகாரம் அளிக்கிறான். வனஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹ். அல்லாஹ்வை தவிர வணக்க வழிபாடுகளுக்கு தகுதியானவன் யாரும் இல்லை, அவன் தனித்தவன், அவன் இணையற்றவன். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அக்ரமுல் பஷரி தபா, குணங்களிலேயே மனிதர்களில் மிக சிறந்தவர்களாக இருந்தார்கள். வ அவுஃபாஹும் லி அஹ்லிஹி வ தவி ரஹீம், தங்களுடைய குடும்பத்தோடும் அதே போல குடும்ப உறவினர்களோடும் வாய்மையோடு உண்மையோடு நடந்து கொண்டார்கள், பண்புகளாலும் செயல்களாலும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ அலா ஆலிஹி வ மன் தபியஹு பி இஹ்சானின் இலா யௌமித்தீன். ஐயுஹல் முஃப்லிஹூன், வெற்றியாளர்களே, இறையச்சமுள்ளவர்களே, ஃபத்தகுல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வை பயந்து நடந்து கொள்ளுங்கள். வ தமஸ்ஸகு பி வஸாயல் குர்ஆன், குர்ஆனுடைய உபதேசங்களை நீங்கள் வாழ்க்கையிலே எடுத்துக்கொள்ளுங்கள். அல்லத்தி யுஹ்யில் குலூப் வ துஹத்திபுன் நுஃபூஸ், அது உள்ளங்களை உயிர் வாழ வைக்கிறது, மனித ஆன்மாக்களை அது சீர் செய்து விடுகிறது. இறையச்சம் என்பது குர்ஆனுடைய வசனங்கள் உங்கள் உயிர்களை, உங்கள் உள்ளங்களை உயிர் வாழச் செய்கிறது, உங்கள் நப்சுகளை, உங்கள் குணங்களை அது சீர் செய்கிறது. நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள், அறிந்து கொள்ளுங்கள், குர்ஆனுடைய அந்த வஹி செய்தி என்பது அதுதான், அதாவது நன்மை உபகாரம் என்பதனுடைய அந்த இடத்தை அது உங்களுக்கு சொல்லித் தருகிறது. அதே போல் சும்ம அசரஹு ஃபி பினா இல் உஸ்ரத்தி ஒ இஸ்திக்ராரில் முஜ்சமா, அதனுடைய அடையாளம் குர்ஆன், அதாவது குர்ஆன் ஏற்படுத்துகிற வாழ்வியல் அடையாளம் என்னென்றா, குடும்ப வாழ்வை கட்டியெழுப்புவதிலும் சமூக, அதாவது ஸ்திரத்தன்மையிலும் அதனுடைய தாக்கம் வெளிப்படுகின்றது. குர்ஆனுடைய உபதேசத்தை நீங்கள் எடுத்து நடந்தீங்கன்னா அது உங்கள் குடும்ப வாழ்க்கையை கட்டியமைப்பதில், உங்களுடைய சமூக வாழ்க்கையில் அதில் ஸ்திரத்தன்மை வெளிப்படுகிறது. ஐயுஹல் முஃமினூன், ஈமானிய உறவுகளே, இன்ன பிர்ரல் வாலிதைனி ருக்னும் மின் அர்கானில் முருஆ, பெற்றோர்களுக்கு நீங்கள் உபகாரம் செய்வது என்பது உங்களது கண்ணியத்திலே, அதாவது நல்ல பண்புகளுடைய தூணாக அது இருக்கிறது. ஒ மீசாக்குன்
துப்னா பிஹில் புயூத்து வ தத்மஇன்னு பிஹில் குலூப். அது உங்களது வீடுகளிலே அது அமைதியை உண்டாக்குகிறது. வீடுகள் அமைதிகளால் உண்டாக்கப்படுகின்றன, உங்கள் உள்ளங்கள் அமைதி பெறுகின்றன. நீங்கள் பெற்றோர்களுக்கு நன்மை செய்கிற நேரத்தில் அந்த நன்மை என்பது பரஸ்பரம் நீங்கள் பரிமாறிக்கொள்கிற அந்த அன்பு என்பது உங்கள் உள்ளத்திலும் அது அமைதி ஏற்படுத்துகிறது. ஃபமா ரஃபஅ அல்லாஹு அஹதன் கரஃபிஹி லிமன் பர்ர வாலிதைஹி. அல்லாஹு தஆலா பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்வதை விட அவனுடைய அந்தஸ்தை உயர்த்துகிற வேறு என்ன செயல் இருக்க போகிறது? வஹுவ கைரு அபுவாபில் பிர் வ அக்ரபுஹா இலா ரிதுவானில்லா. நன்மையிலேயே அதில் ஒரு நன்மையினுடைய வாசலாகவும் அல்லாவிடத்திலே உங்களை நெருங்கச் செய்கிற ஒரு விஷயமாகவும் பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்வது இருக்கிறது. பாபன் துஷ்ரிகு மின்ஹு அன்வாரு ரஹ்மதி வ துர்ஃபஉ பிஹி தரஜாத். அந்த வாசல் உங்களுடைய வாழ்க்கையிலே அருள்களை திறந்து தருகின்ற ஒரு வெளிச்சத்தை உண்டாக்கக்கூடிய ஒரு வாயிலாகவும் உங்கள் அந்தஸ்துகள் உயர்த்தப்படுவதற்கு ஒரு காரணியாகவும் இருக்கிறது பெற்றோர்களுக்கு நீங்கள் செய்யும் உபகாரம். அல்லாஹ் சொல்கிறான், வஸ்ஸைனல் இன்சான், மனிதனுக்கு நாங்கள் உபதேசம் செய்திருக்கிறோம், பிவாலிதைஹி இஹ்சானா, அவர் தன்னுடைய பெற்றோர்களோடு நல்ல முறையில் நடந்து கொள்ளட்டும் என்று. அப்போ பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்வதிலே அல்லாஹ் பல கைறுகளை வைத்திருக்கிறான் என்பதை மிக அருமையான முறையிலே சொல்கிறார்கள். வ இதா கானல் பிர்ரு மின் அஅதமில் வஸாயா ஃபி மீசானி ஷரியா. இந்த பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்வது என்பது இந்த மார்க்க உபதேசத்திலே அதற்கொரு மிகப்பெரிய மகத்தான ஒரு மீசான் அதற்கு இருக்கிறது. எனவே அப்படி இருக்கின்ற காரணத்தால் ஃபவாஜிபுன் அலைனா அன் நுஹியஹு ஃபி ஹயாத்தினா, பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்வதை நமது வாழ்க்கையிலே நாம் உயிரூட்ட வேண்டும். உபகாரம் செய்வதை கொண்டு நாம் அதனை உயிர்ப்பிக்க வேண்டும். இதற்காக என்றால் லினஸ்தஈத பிஹி சகீனத்தல் குலூப், அதன் மூலமாக உங்கள் உள்ளங்களின் அமைதியை நீங்கள் எடுத்துக்கொள்ள முடியும். திர் அல் புயூத், உங்கள் வீடுகளை அதன் அரவணைப்பாலும் சஃபா அல் அலாகாத், உங்களுடைய உறவாடல்கள் உங்களது தொடர்புகளெல்லாம் தூய்மையானதாகவும் ஆக்கப்படுகிறது. ஃபஃபி குல்லி ஜமானின் யப்கா பிர்ருல் வாலிதைனி, ஒவ்வொரு காலத்திலும் பெற்றோர்களுக்கு நன்மை செய்வது என்பது ஜிஸ்ரன் மினன் நூர், அது ஒரு வெளிச்சத்தாலான ஒரு பாலமாக இருக்கிறது. யர்பித்துல் குலூப பில்லா, அவைகள் அல்லாவோடு ஒரு மனிதனை இணைத்து வைக்கின்றது. வயுஈது லில் உஸரி, அதாவது குடும்பங்களிலே சந்தோஷங்களும் மகிழ்ச்சிகளும் உருவாகின்றன. மனித வாழ்க்கைக்கான அர்த்தம் என்ன என்பதை அந்த பெற்றோர்களுக்கான அந்த உபகாரம் உங்களுக்கு சொல்லித் தருகிறது. இன்னஹு துமஅனீனத்துன், அது ஒரு அமைதியாக இருக்கிறது. நீங்கள் பெற்றோர்களோடு உபகாரம் செய்வது என்பது உங்களுக்கு மாபெரும் அமைதியை எடுத்துச் செல்கிறது. மனிதனுக்கு மனிதாபிமானம் என்ன என்பதை கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒன்றாகவும் அது இருக்கிறது. அல்லாஹ் சொல்கிறான், வஅ்புதுல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வை வணங்குங்கள். வலா துஷ்ரிகு பிஹி ஷைஆ, அவனுக்கு எந்த ஒன்றையும் நீங்கள் இணை வைக்காதீர்கள். வபில் வாலிதைனி இஹ்சானா, பெற்றோர்களோடு நீங்கள் நல்ல முறையிலே நடந்து கொள்ளுங்கள். கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, வலக்கது கஸ்ஸல் குர்ஆனு கிஸஸல் அம்பியா, நபிமார்களுடைய வரலாறுகளை அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்கிறான். அதிலே நபிமார்கள் பெற்றோர்களோடு எப்படி நடந்து கொண்டார்கள் என்பதை ஒரு அடையாளமாக, ஒரு ஒளியாக அல்லாஹ் அடையாளப்படுத்தி நமக்கு சொல்கிறான். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் குழந்தை பருவத்திலே பேசுகின்ற போது முக்கியமாக ஒரு விஷயத்தை சொன்னார்கள். வபர்ரன் பிவாலிததி, நான் எனது தாய்க்கு உபகாரம் செய்யுமாறு நான் ஏவப்பட்டிருக்கிறேன். வலம் யஜஅல்னி ஜப்பாரன் ஷகியா, நான் ஒரு அடக்கி ஆளுகின்றவனாகவோ துர்ப்பாக்கியவாளனாகவோ நான் இருக்கக்கூடாது என்பதை அல்லாஹ் ஆக்கியிருக்கிறான். அப்போ ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய தாய்க்கு உபகாரம் செய்வதை அல்லாஹ் அவர்களுடைய முதல் பேச்சிலேயே அல்லாஹ் சொல்கிறான் என்பது தாய் தந்தையருக்கான அந்த இடத்தை இந்த இடத்தில் அல்லாஹ் சொல்கிறான். அம்மா இப்ராஹிம் அல் ஹலீலு அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முரண்பட்டிருந்த நிலையிலும் தன் தந்தையோடு அதபோடு மரியாதையோடு எப்படி நடந்து கொண்டார்கள் என்பதை அல்லாஹு தஆலா நமக்கு மிக தெளிவாக சொல்கிறான். ஃபகான மிசாலன் நாதிரன், அது ஒரு அரிதான ஒரு உதாரணமாக நாம் காண முடிகிறது குர்ஆனிலே. ஃபில் ஜம்இ பைன ரிக்கத் நிதா வ சபாத்தில் முப்தா, அவங்க அன்பாகவும் ரிக்கத் மென்மையாகவும் நடந்தார்கள், உறுதியாகவும் நடந்தார்கள். இத் அவுஜஹ ஆபாஹு ஆசர் அல்லதி அபதல் அஸ்னாம், தன்னுடைய தந்தை ஆசர சிலைகளை வணங்கி கொண்டிருக்கக்கூடிய நிலையிலே தன் மகன் பார்க்கிறார். அந்த நேரத்திலே பினிதா ஆத்தின் முத்ததாபி ஆத்தின், தொடர்ந்து அழைப்பு விடுத்து கொண்டிருந்தார் தந்தைக்கு. அந்த அழைப்பு எப்படின்னு சொன்னால், தஃபீது அதபன் வ ரஹ்மா, மரியாதையுடனும் இரக்கத்துடனும் தன் தந்தையை அழைத்து அவர் சொன்ன வார்த்தைகளை அல்லாஹ் உதாரணமாக சொல்கிறான். இது காலலி அபி,
அவர் தன்னுடைய தந்தைக்கு சொன்னார், யா அபதி, என் அருமை தந்தையே, லிம தஅபுது மா லா யஸ்மஉ வ லா யுபஸிர் வ லா யுக்னி அன்க ஷைஆ. உங்களுக்கு உதவி செய்யாத, உங்களுக்கு எந்த விதத்திலும் உங்களை பார்க்காத, உங்களுக்கு எந்த வகையிலும் உதவி செய்ய முடியாத ஒன்றை நீங்கள் எதற்காக வணங்குகிறீர்கள்? யா அபதி இன்னி கத் ஜாஅனி மினல் இல்ம், நான் அல்லாஹ்விடத்திலே ஒரு உயர்ந்த அறிவோடு வந்திருக்கிறேன். மாலம் யாத்தி, இதற்கு முன்பு இந்த அறிவு உங்களுக்கு கிடைக்கவில்லை. ஃபத்தபிஅனி அஹ்திக சிராத்தன் சவியா, நீங்கள் என்னை பின்பற்றுங்கள், உங்களுக்கு சரியான ஒரு பாதையை நான் காட்டுகிறேன். யா அபதி, என் அருமை தந்தையே, லா தஅபுதி ஷைத்தான், ஷைத்தானை நீங்கள் வணங்காதீர்கள். இன்ன ஷைத்தான கான லிர்ரஹ்மானி அஸியா, நிச்சயமாக ஷைத்தான் ரஹ்மானுக்கு மாறு செய்யக்கூடியவனாக இருக்கிறான். யா அபதி, என் அருமை தந்தையே, இன்னி அகாஃபு அன் யமஸ்ஸக அதாபு மினர் ரஹ்மான், அல்லாஹ்விடத்திலிருந்து உங்களுக்கு ஒரு வேதனை வந்துவிடுமோ என்று நான் பயப்படுகிறேன். ஃபதகூன லிஷைத்தானி வலியா, ஷைத்தானுக்கு நீங்கள் நண்பராக மாறிவிடுவீர்களோ என்று நான் பயப்படுகிறேன். சூரா மரியம்ல 42 முதல் 45 வரைக்கும் உள்ள வசனத்தில் அல்லாஹ் இதை சொல்றான். இதில் என்ன சொல்றாங்க? 4 முக்கியமான விஷயம் இருக்கிறது. அர்பஅத்தி நிதாஇன் ஹானியத்தின் துஅல்லிமுனா, 4 விஷயங்கள் நமக்கு அன்பான ஒரு அழைப்பை சொல்லித் தருகிறது. முதலாவது என்ன? அன்னல் பிர்ர லா யஸ்குது பில் ஹிலாஃப், நீங்கள் முரண்பாடுகளின் போது நீங்கள் உபகாரம் செய்வது என்பது உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. ஏன் இப்ராஹிம் நபி செஞ்சார்? முரண்பட்ட நிலையிலிருந்தும் கூட, ஷைத்தான வணங்கிய நிலையிலிருந்தும் கூட முரண்பாடுகளுக்குள்ளும் உபகாரம் செய்வதை நமக்கு சொல்லித் தருகிறது. வஅன்ன தஅவத பிலா அதபின் ஜஃபா, அதபு மரியாதை இல்லாமல் செய்கிற பிரச்சாரம் என்பது அது மோசமான ஒன்று என்பதை நமக்கு சொல்லித் தருகிறது. வல் முஹப்பத பிலா நுஸ்ஹின் ஹித்லான், அதாவது நீங்கள் முஹப்பத்துன்னு சொல்கிறீங்க, ஆனால் அவங்க தவறு விடுகின்ற போது நீங்கள் உபதேசம் பண்ணுறீங்க இல்லைண்டா அதுவும் பிழையானது என்கிற இந்த விஷயங்களை மேற்கூறிய இந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய சம்பவம் நமக்கு சொல்லித் தருகிறது. எனவே எந்த நிலையிலும் ஒரு பெற்றோர்களோடு நாம் எப்படி நடந்து கொள்ளணுன்றதை அல்லாஹ் இதில் உதாரணமாக சொல்கிறான். ஐயுஹல் முஃமினூன், ஈமானிய சமூகமே, லகது தகத்தமத்தில் வசாயில் வ தத்தவரத்தில் தக்னியா, இன்றைக்கு ஊடகங்கள் கூடிவிட்டன, அதே போல தொழில்நுட்பங்கள் இன்றைக்கு வளர்ந்து போய்விட்டன. ஃபகர்ரபத்தி ஷாஷாத்துல் மசாஃபாத், அதாவது டிஸ்பிளே எல்லாம் கிட்ட கிட்ட வந்து விட்டது. அப்படின்னா தூர உள்ள ஒரு காட்சியை மிக நெருக்கமாக பார்க்கக்கூடிய சாதனங்கள் உங்களுக்கு உருவாகிவிட்டது. வலா கின்னஹா வா வயா அஜப் லல் அஜப், ஆச்சரியம் என்னென்னு சொன்னால் பாஅதத்தில் அர்வாஹ், மனித ஆன்மாக்கள் தூரமாகிவிட்டது. உலகம் சுருங்கிவிட்டது, ஆனால் மனிதனுடைய ஆன்மாக்கள் மிக தூரமாக இருக்கிறது. சஹலத்தி தவாசுல், ஊடகங்கள், அதாவது தொலைத்தொடர்பு சாதனங்கள், வசதிகள் மிக இலகுவாக இருந்தும் வலாக்கின்னஹா அத்அஃபத்தில் ஹுதூர், நேர சந்திப்பது, மனிதனை சந்திப்பது என்பது பலவீனம் அடைந்து விட்டது. ஃபகம் மின் அபின், எத்தனை தந்தைமார்கள் இருக்கிறார்கள், யுரா ஃபிஷாஷதி வலா யுசார், அவங்கள டிஸ்பிளேல தான் பார்த்துக்கிட்டிருக்கிறாங்க, ஆனால் அவர்களை சென்று சந்திக்கிறார்கள் இல்லை. ஒகம் மின் உம்மின், எத்தனை தாய்மார்கள் இருக்கிறார்கள், யுக்தபுலஹ சலாம் வலா யுகால், சலாத்தை எழுதி அனுப்புகிறாங்க, ஆனால் நேர போய் அவங்களை சந்தித்து சொல்கிறாங்க இல்லை. கண்ணியமானவர்களே, ஃபல்யகுன் மின் ஃபிக்ஹில் பிர்ரி, இந்த நன்மை என்பதனுடைய இந்த விளக்கம் உங்களுக்கு ஆக்க வேண்டும். அன் நுஈத லில் ஜுலூசி மஅல் வாலிதைன், பெற்றோர்களோடு நீங்கள் அமர்ந்து பேசுவதற்கு உங்களுக்கு அது வழிகாட்ட வேண்டும். அது அரவணைப்பை அது உண்டாக்கும். வலில் ஹதீசி மாஹுமா பஹ்ஜத்தஹு, அவர்களோடு நீங்கள் இருந்து பேசுவது இருக்கிறதே அது மாபெரும் மகிழ்ச்சிக்கு காரணமாக இருக்கின்றது. வலி ஜியாரத்தி பரக்கத்தஹா, நீங்கள் அவர்களை நேர போய் சந்திப்பது இருக்கிறதே அது உங்களுக்கு ஒரு பரக்கத்தை அது உண்டாக்குகிறது. ஃபஸாஅத்துல் ஹுதூர், நீங்கள் அவர்களோடு ஒரு மணி நேரம் நீங்கள் நேரடியாக சென்று பேசுவது, உண்மையாக நீங்கள் அவங்களை போய் சந்திப்பது, அபர்ரு மின் அல்ஃபி ரிசாலத்தின் பாரிதத்தின், நீங்கள் அவர்களுக்கு 100 மெசேஜ்கள் அனுப்புவதை விட ஒரு மணி நேரம் நீங்கள் உட்கார்ந்து அவர்களோடு பேசுவது மிகச்சிறந்ததாக இருக்கிறது. கண்ணியமான இஸ்லாமிய சகோதரிகளை, ஃபஹனீஅன், அதாவது லிமன் அஹ்யா பிர்ரல் வாலிதைஹி ஃபி ஜமனின், இன்றைக்கு பிஸியான ஒரு காலத்தில் இருந்திக்கிறோம். அந்த காலத்தில் கூட யார் தன்னுடைய பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்கிறாரோ, நன்மை செய்கிறாரோ, வ அப்கா ஃபி பைத்திஹி உத்தன் வ ரஹ்மத்தன் வ பிர்ரன் லா தன்கத்உ ஆசாருஹு, அவருடைய வீட்டிலே
அதாவது அன்பு, இரக்கம், அதே போல நல்லறங்கள் அதன் அடையாளமாக தெரிகிறது. லா தன்கத்தி ஆசாருஹு ஃபி துன்யா வல் ஆகிரா, அது உலகத்தில் மட்டுமல்ல மறுமையிலும் அதனுடைய அடையாளம் உங்களை விட்டும் நீங்கி விடுவதில்லை. பெற்றோர்களுக்கு செய்கிற உபகாரம் என்பது வாழ்க்கையில் மாபெரும் வெற்றிக்கும் சந்தோஷத்துக்கும் அன்புக்கும் வரக்கத்துக்கும் காரணமாக இருக்கின்றது. அது மாத்திரமல்ல, வ இன்ன மின் ஆசாரில் பிர், பெற்றோர்களுக்கு அல்லது உபகாரம் செய்வதனுடைய அடையாளம் எப்படி என்று சொன்னால், அன்னஹு யூத்ஃபிஉல் ஹுசூமாத்தி வ யுகீமு ஸகீனத ஃபில் புயூத், அதாவது உங்களுக்கு மத்தியில் சர்ச்சைகளை இல்லாமலாக்கிவிடும், உங்கள் வீடுகளிலே அமைதிகளை நீங்கள் காண முடியும். ஃபகம் மின் கதியத்தி நஃபகத்தின் அவ் உகூகின் இஸ்தஹமத் பிஹல் மஹாக்கிம், எத்தனை பிரச்சனைகள், எத்தனை இதுகள் இன்றைக்கு நீதிமன்றங்களை நிறைத்திருக்கின்றது, எத்தனை செலவினங்களுக்கான கோரிக்கைகள், எத்தனை முரண்பாடுகள் நீதிமன்றங்களை நிறைத்திருக்கிறது. ஒமா கான லஹா அன் துர்ஃபஅ லவ் சகனல் பிர்ரு அல் குலூப வஸ்தகர்ர ரஹ்மத்து ஃபின் நுஃபூஸ், உங்கள் உள்ளங்களிலே அதாவது நல்லுபகாரம் அது உங்கள் உள்ளங்களை பீடிக்குமாக இருந்தால், இடம் பிடிக்குமாக இருந்தால், இரக்கம் உங்கள் உள்ளங்களை சூழ்ந்து கொள்ளுமாக இருந்தால், இப்படியெல்லாம் நீதிமன்றங்களுக்கு உங்கள் பிரச்சனைகள் போகாது. வலிதாலிக ஹத்தர் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம், அல்லாஹ்வுடைய தூதர் எச்சரிக்கை செய்தார்கள். மின் உகூக், மாறு செய்வது சம்பந்தமாக சொல்கிற நேரத்தில் சஹீஹுல் புகாரியில் 6273வது இலக்கத்தில் நீங்கள் பாருங்கள், ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அலா உஹ்பிருக்கும் பி அக்பரில் கபாயிர், பெரும் பாவத்தை உங்களுக்கு சொல்லித்தரட்டுமா? காலு பலா யா ரசூலல்லாஹ், சொல்லித்தாங்க யா ரசூலல்லாஹ். அல் இஷ்ராக்கு பில்லா, நீங்கள் அல்லாஹ்வுக்கு ஷிர்க் இணை வைப்பது, வ உகூகுல் வாலிதைன், நீங்கள் பெற்றோர்களுக்கு மாறு செய்வதுமாகும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. புகாரில் 6273வது ஹதீஸாக இருக்கிறது. வகத் ஜாஅத் ஷரீஅத்துல் உமானியத்து முன்சஜிமத்தன் மா ஹதியில் ஷரீஅத்தி ஃபி சூனில் ஹக்கி அல் வாலிதைன், அதாவது ஓமானிய சட்டம் அல்லாஹ்வுடைய இந்த மார்க்க சட்ட ஒழுங்குகளுக்கேற்ற பெற்றோர்களை பாதுகாப்பதற்கான விதிமுறைகளை இங்கே வகுத்திருக்கிறார்கள். வஹர்ரமத் இலைஹிமா, அதாவது இஹ்மாலஹுமா, அவர்களை புறக்கணிப்பது அல்லது அவர்களுக்கு தீங்கு செய்வதை தடை விதித்திருக்கின்றது ஓமானிய சட்டங்கள். ஒரத்தபத் அலா தாலிக உகூபாத்தின், அதற்காகவே தண்டனைகளை தீர்மானம் செய்திருக்கிறது. தஹ்ஃபதுல் ஹுகூக், பெற்றோர்களுடைய உரிமைகளை பாதுகாப்பதற்காகவும் பெற்றோர்களோடு கடுமையாக நடந்து கொள்பவர்களுக்கு எதிராகவும் தண்டனைகளை அது விதியாக்கி இருக்கின்றது. இது காரணம் என்னென்று சொன்னால், அன்னல் பிர்ர வாஜிபுன் ஷர்இய்யுன், இந்த நன்மை செய்வது, உபகாரம் செய்வது என்பது மார்க்க கடமை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்குத்தான் இந்த வேலையை செஞ்சிருக்கிறாங்க. வ இன்சானியுன் வ கானூனியுன், இது மனிதாபிமானமும் சட்டம் இதற்கு சாதகமாக உங்களுடைய விஷயங்களுக்கு, உங்களுடைய மோசமான நடவடிக்கைகளுக்கு எதிராக இருக்கும் என்பதற்கான ஒரு அடையாளமாகவும் இதை செய்திருக்கின்றார்கள். எனவே நீங்கள் உங்கள் வீடுகளிலே இதை நிலைநாட்டுகிற நேரத்திலே இந்த சமூகம் நிலை பெறுகிறது, இந்த நாடு அதன் ஒருமைத்தன்மையையும் பாதுகாப்பையும் அடைந்து கொள்கிறது. எனவே அல்லாஹ்வை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். வல்யகுன் பிர்ருனல் யௌம ஜிஸ்ரன் இலல் ஜன்னா, நீங்கள் இன்றைக்கு செய்கிற உபகாரம் என்பது சொர்க்கத்துக்கு நீங்கள் கடந்து செல்கிற ஒரு பாலமாக அது அமைந்துவிடும். வசிராஜன் யுதீஉ தரீகல் ஹயாத், உங்கள் வாழ்க்கையின் பாதைகளை ஒளியூட்டுகின்ற ஒரு பேரொளியாக அவைகள் திகழ்கின்றன. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வசனத்தை மறுபடியும் கொண்டு வருகிறார்கள். வஹாகதா யகூனுல் அப்ராரு ஃபீ குல்லி ஜமானின், நல்லவர்கள் இப்படித்தான் இருப்பார்கள். குலூபன் ரஹீமன், இரக்கமுள்ள உள்ளங்களாகவும், வ அல்சினத்தன் ஷாக்கிரத்தன், நன்றி செலுத்தக்கூடிய நா உள்ளவர்களாகவும், வ சுலூகன் யஸ்னஉ பிர் ரஹ்மத்தி ஹயாத்தன் தய்யிபா, அதாவது நல்ல ரஹ்மத் இரக்கமுள்ள வாழ்க்கை வழிமுறைகளை கொண்டவர்களாகவும் நல்ல நினைவூட்டல்களாகவும் அவர்களுடைய வாழ்க்கை இருக்கும் என்பதை இங்கே ஞாபகப்படுத்துகிறார்கள். இரண்டாவது ஹுத்துபாவில் முக்கியமான இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறாங்க. என்னன்னு சொன்னால், நாம் பிள்ளைகள் நம்மோடு நல்ல விதமாக நடந்து கொள்ளணும்னு ஆசைப்படுறோம். நாம் பிள்ளைகளோடு எப்படி நடக்கணும்ன்றது அடுத்த ஹுத்துபால சொல்கிறாங்க. அம்மா பாத் ஃபயா ஐயுஹல் முஃமினூன், ஈமானிய சமூகமே, இன்னல் பிர்ர, அதாவது உபகாரம் என்பது ஃபீ ஜௌஹரிஹி அலாகா, அது ஒரு தொடர்பாகும். முத்தபாதலா, ஒருத்தருக்கு ஒருவர் பரிமாறிக்கொள்ளணும். நீங்கள் அவங்ககிட்ட எதிர்பார்க்குறீங்க, ஆனால் நீங்களும் அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். மஸ்ஊலியத்துன் முஷ்தரக்கா, அதாவது ஒன்றிணைந்த ஒரு பொறுப்பாக அது இருக்கிறது. ஃபகமா அமர் அல்லாஹுல் அப்னா பிபிர்ரில் வாலிதைன், எப்படி பிள்ளைகளுக்கு அல்லாஹ் பெற்றோர்களுக்கு நன்மை செய்யுமாறு சொல்கிறானோ, அமரல் ஆபா பிர் ரஹ்மத்தி ஒரு ரிஆயத்லி அப்னாயிஹிம், அதே மாதிரி பெற்றோர்களுக்கு தங்கள் குழந்தைகளோடும் அன்பாகவும்
அவர்கள் விஷயத்திலே கவனிப்போடும் நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்கிறது. அல்லாஹ் என்ன சொல்கிறான்? யா அய்யுஹல்லதீன ஆமனூ கூ அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீகுமுன் நார, உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நரக நெருப்பிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள். வகூதுஹன் நாஸு வல் ஹிஜாரா, நரக நெருப்பு என்பது கற்களையும் மனிதர்களையும் கொண்டு அது எரிவூட்டப்பட்டிருக்கிறது என்று அல்லாஹ் சூரத்து தஹரீமில் 6வது வசனத்தில் சொல்றான். சஹீஹ் புகாரியிலே 893வது இலக்கத்தில் சொல்றான், குல்லுக்கும் ராயின், உங்களில் ஒவ்வொருவரும் பொறுப்புதாரிகள், வ குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஅய்யதி, அந்த பொறுப்பு சம்பந்தமாக அவர்கள் விசாரிக்கப்படுவார்கள். ஃபல் அபுல் பார், நல்ல உபகாரம் செய்கிற பெற்றோர், ஹுவல்லதி யபர்ரு அப்னாஅஹு பித்தர்பியத்தி சாலிஹா, தன் குழந்தைகளை நல்ல சாலிஹான தர்பியாவின் மூலம் அவர்களுக்கு உபகாரம் செய்கிறான். வயஸ்ரஉ ஃபீஹிமுல் ஈமான கப்லல் கலாம், பேசுவதற்கு முன்பு நீங்கள் அவர்களுக்கு ஈமானை கொடுத்து விடுங்கள். வல் ஹிக்மத கப்ல தஜ்ரிபா, உங்கள் அனுபவங்களுக்கு முன்னால் அவர்களுக்கு ஞானத்தை, அறிவை ஊட்டி விடுங்கள். வல் ரஹ்மத கப்ல ஷித்தா, அவர்களுக்கு கடுமை காட்டுவதற்கு முன்பு இரக்கத்தை நீங்கள் அவர்களுக்கு செலுத்துங்கள். லியகூனு இம்திதாதன் சாலிஹன், அந்த அன்பும் அந்த பரக்கத்தும் அவர்களுக்கு தொடர்ந்து கிடைக்கணுமாக இருந்தால், அவர்கள் உங்களுக்கு வழிபடணும், உங்களுக்கு உபகாரம் செய்யணுமாக இருந்தால் நீங்கள் அவர்களோடு நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் எவ்வளவு அழகாக நடந்து கொண்டார்கள். ஒரு முறை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் பேர பிள்ளைய முத்தமுறாங்க. அந்த நேரத்தில் அக்ரா இப்னு ஹாபிஸ் என்கிற நபித்தோழர் கிராமப்புறத்தில் சொன்னாங்க, துகப்பிலூன சுபியானக்கும், நீங்கள் உங்களோட குழந்தைகளுக்கு முத்தமிடுறீங்களான்றாங்க. ஆமாம் முத்தமிடுறோம், நாங்கண்டா அப்படியெல்லாம் செய்ய மாட்டோம்டாங்க. ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? மல்லா யர்ஹம் லா யுர்ஹம்டாங்க, யார் இரக்கம் காட்டலையோ அவன் இரக்கம் காட்டப்பட மாட்டான் என்று இரக்கத்தை தன் குழந்தைகள் விஷயத்தில் எப்படி செய்ய வேண்டும் என்பதை அவர்கள் நடைமுறைப்படுத்தினார்கள். வலியு அல்லிம் அல் உம்மா அன்னல் குதுவச்ச அபுலக் மினல் வசியா, நீங்கள் உபதேசம் செய்வதை விட நீங்கள் செய்கிற செயல் என்பது மிக முக்கியமானதாக இருக்கிறது. வஅன்ன தர்பியத பிர்ரஹ்மா, நீங்கள் இரக்கத்தோடு நீங்கள் அவர்களுக்கு செய்கிற அந்த தர்பியா துன்பித்து ஃபில் குலூபி பிர்ரன், அவர்களுடைய உள்ளங்களுக்குள் உபகாரத்தை அது விதைத்துவிடும். அது அழிந்து போகாத உறுதியான ஒரு உபகாரமாக அவைகள் இருக்கும். எனவே கண்ணியமானவர்களே, இஸ்லாமிய சகோதரிகளே, இன்னல் பிர்ர இபாதல்லா இதா சரா பைனல் வாலிதைன், பெற்றோர்களுக்கு மத்தியிலே உபகாரம் செய்வது என்பது, அதே மாதிரி பிள்ளைகளுக்கும் பெற்றோர்களுக்கும் மத்தியிலே நல்லுபகாரம் செய்து கொள்வது என்பது சார நபக சகீனத்திகி, அது அமைதியின் ஊற்றுக்கண்ணாக உங்கள் குடும்பங்களில் அது உருவெடுக்கும். வல் வஃபா, அது வாய்மையை, உண்மையை அது உண்டாக்கும். துஸ்ரிகு பிஹில் புயூத், அந்த செயல்பாடு உங்கள் வீடுகளை ஒளிரச் செய்கின்றது. உங்கள் சமூக கட்டமைப்பை, உங்கள் குடும்ப கட்டமைப்பிலே மிகப்பெரிய ஒரு நல்ல மாற்றத்தை அது உண்டாக்குகிறது. எனவே கண்ணியமானவர்களே, தகூமு பிஹில் முஜ்தமஆத்து அலல் முவத்தத்தி வல் அமான், ஒரு சமுதாயம் அந்த இரக்கத்தாலும் நம்பிக்கையாலும் அதை நிலை பெறுகிறது. எனவே ஃபபி கத்ரி மா யகூனுல் ஆபாஉ ருஹமா பி அப்னாஇஹிம், பெற்றோர்கள் எந்த அளவுக்கு தங்கள் குழந்தைகளோடு இரக்கத்தோடு நடந்து கொள்கிறார்களோ, யகூனுல் அப்னாஉ அவ்ஃபியா லி ஆபாஇஹிம், பிள்ளைகளும் தங்கள் பெற்றோர்களோடு உண்மையாளர்களாக இருக்கிறார்கள். ஒபி கத்ரி மா துர்வி ஷஜரத்துர் ரஹ்மா, எந்த அளவுக்கு இரக்கம் விதைக்கப்படுகிறதோ வீடுகளில், துஸ்மிரு தாஅத்தன் வ பரக்கத்தன், அது கட்டுப்பாடாகவும் அது பரக்கத்தாகவும் உங்கள் வீடுகளிலே பிரதிபலிப்பதை நீங்கள் பார்க்கலாம். ஒரு கூற்று இருக்கிறது, பர்ரு ஆபாஅக்கும் தபர்ருக்கும் அப்னாஉக்கும், நீங்கள் உங்கள் தந்தைகளோடு நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள், உங்கள் குழந்தைகள் உங்களோடு நல்ல முறையில் நடந்து கொள்வார்கள். உங்கள் பெற்றோர்கள் நடந்து கொள்வதை பொறுத்துதான் பிள்ளைகள் நடந்து கொள்வார்கள் என்பதை இந்த ஹுத்பாவிலே மிக அழகாகவே சொல்கிறார்கள். எனவே இந்த அனுபவம் நமக்கு சொல்லித் தருகிற விஷயம் என்னவென்று சொன்னால், எந்த வீடுகளிலே இரக்கமும் நல்லுபகாரங்களும் அதிகரிக்கின்றதோ அந்த வீடுகளில் சர்ச்சைகள் குறைகின்றது, அதே மாதிரி முரண்பாடுகள் குறைகிறது. உள்ளங்கள் என்பது நல்லதை அறிந்த உள்ளம் எப்போது கடுமையை அது ஏற்றுக்கொள்ளாது என்பதையும் சொல்லிவிட்டு, கடைசியாக ஓமானிய சமுதாயத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு உபதேசம் செய்திருக்கிறார்கள். ஓமானிய சமூகமே, உங்களுடைய அடையாளம் என்னன்னு சொன்னால், இஸ்லாத்தினுடைய பேரொளி உங்கள் வாழ்க்கையிலே அது உண்டாகுமாக இருந்தால் நீங்கள் நல்ல பண்பாடுகளை நீங்கள் உருவாக்க வேண்டும். அது உங்களுடைய பழக்க வழக்கத்திலே, உங்களுடைய பண்பாட்டிலே, உங்களுடைய மரபுகளிலே நீங்கள் நல்ல பண்பாடுகளோடு நீங்கள் வாழ வேண்டும் என்ற அழகான உபதேசத்தோடு இன்றைய ஹுத்துபா நிறைவு செய்கிறது. ஃபத்தகுல்லாஹ இபாதல்லாஹ், அடியார்களை அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். வஜ்அலு பிர்ரல் வாலிதைனி, நீங்கள்
பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்யுங்கள். ஜாதக்கும் இலா ரிதுவானில்லா, அதன் மூலம் அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தை நீங்கள் உங்களுக்குள் அதிகப்படுத்துங்கள். வ பிர்ரல் அப்னா, நீங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் உபகாரம் செய்யுங்கள். சதகத்தன் ஜாரியத்தன், அது உங்களுக்கு நிலையான தர்மமாக வரும். உங்கள் மௌத்துக்கு பிறகு அவர்கள் உங்களுக்காக துஆ செய்வார்கள். ஹாதா வஸல்லு வஸல்லிமு அலா இமாமில் முர்சலீன் முஹம்மதின் அல் ஹாதி அல் அமீன் ஃபகத் அமரக்கும் ரப்புக்கும் பிதாலிக ஹீன قال إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما وأقول قولي هذا استغفر الله لي ولكم فاستغفروه إنه هو الغفور الرحيم.